நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கணும்னா என்ன மாதிரி டெஸ்ட்டை வந்து நம்ம என்ன டைமில் பர்டிகுலராக பண்ணணும்? ஆரம்ப காலகட்டங்கள்லேயே பேசிக்காக இருதயத்தோட ஹார்ட்டோட ஹெல்த் எப்படின்னா சாதாரணமாக பிபி, பல்ஸு, அவங்களோட இதை சீராக ஆராய்ஞ்சிக்கிறது, அது வந்து ஜெனரல் ஃபிசிஷியன், டயபெட்டாலஜிஸ்ட் எல்லாருமே அவங்களே மானிட்டர் பண்ணுவாங்க. அதுவே போதுமானது. அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா 6 மாதத்துக்கு ஒருக்காவது அவங்களோட கொலஸ்ட்ரால் அளவை கண்டிப்பாக பார்க்கணும் சார். வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஜென்ரல் செக்கப் இன் த சென்ஸ் ஒரு இசிஜி, எக்கோ, எஸ்பெஷலி ட்ரெட்மில் அவங்களால நடக்க முடியுது, ஒரு டாக்டர் அவங்கள எக்ஸாமின் பண்ணி இவங்களால ட்ரெட்மில் ஓட முடியும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ட்ரெட்மில். ஏன் இந்த ட்ரெட்மிலுக்கும் ஏன் வெறும் இசிஜி எக்கோலாம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இசிஜி எக்கோலாம் நார்மலாக இருந்தது ஆனால் எனக்கு இந்த வாரம் ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சு அப்படின்னா. இசிஜி எக்கோ எல்லாமே படுக்க வச்சு எடுக்கிறது சார். படுக்க வச்சு எடுத்தோம்னா இருதயம் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தேவைப்படுற ரத்தம் வந்து ஒரு 20-30% இருந்தாலே போதும். அதுக்காக தான் இருதயத்தை எக்ஸர்ட் பண்ணுறதுக்காக ட்ரெட்மில் பண்ணுவோம். ஸோ ட்ரெட்மில்ல அவங்க ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு ரத்த ஓட்டம் அந்த ஹார்ட்டுக்கு கிடைக்குதா, இல்லை அடைப்பு ஏதாவது இருந்து ரத்த ஓட்டம் கிடைக்காம போதாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். ஸோ ட்ரெட்மில்ல வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல்.